ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த பூமி பந்தில் சூழ்ந்து கொண்டிருக்கும் இருட்டை விரட்டுவதற்காகவே பொது வாழ்க்கையில் புரண்டு படுத்துக் கொண்டு இருப்பவன் இடிதான். இதை ஊரும் அறியும் நாடும் அறியும். இருட்டை எப்படி விளக்குவது என்று எல்லோரும் கேட்கிறார்கள். முல்லை முள்ளால் எப்படி எடுக்க வேண்டும், லொல்லை லொல்லால் தான் சரி கட்ட முடியும் என்பதை இடிதாங்கி மட்டுமே அறிவார். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று சொல்லுவார்கள். இடிதாங்கிக்கு புல் கூட தேவையில்லை, ஒரு ஃபுல் பாயில் போதுமானது. இருட்டை துரத்துவதற்கு ஒரு சுருட்டு போதுமானது என்று புகைப்போக்கி சித்தர் எனக்கு போதனை கொடுத்திருக்கிறார். அறிவுக்கு போகும் இரத்த ஓட்டத்தை கண்ட இடத்தில் லாக் செய்திருந்தால் குருதி ஓட்டம் சரியாக இருக்காது. மூளையில் குருதி சரியாக பாயாவிட்டால் எல்லாமே கருப்பாக தெரியும். கருப்பாக இருப்பது காத்து கருப்பாகவும் இருக்கலாம், அல்லது காசு கருப்பாகவும் இருக்கலாம் என்று உலகத்துக்கு முதலில் சொன்னவன் இடிதாய். ஆக கருப்பு என்பது மாயை. அதற்கு உருவம் உண்டா? கிடையாது. வெளிச்சத்திற்கு வேண்டுமென்றால் ஒரு உருவத்தை நாம் உருவாக்கி கொள்ள முடியும். அது குண்டு பல்பாக இருக்கலாம், அல்லது குழல் பல்பாக இருக்கலாம், அல்லது சீரியல் பல்பாக இருக்கலாம். சிமினி விளக்காக இருந்தால் அதன் உருவம் சிம்பிளாக இருக்கும். அதாவது 10 ரூபாய் நாணயம் எப்படி சிம்பிளாக இருக்கிறதோ அவ்வாறு இருக்கும். ஆக வெளிச்சம் என்றால் அது வெளிப்படை. வெளிச்சம் என்பது அச்சம் போக்கும் மருந்து. ஆனால் இருட்டு அப்படி இல்லை. அதற்காக இருட்டுக்கு விதிவிலக்குகள் இருக்க வேண்டும் என்று முதலாக வாதாடியவனும் இடிதாங்கித்தான். மறு உற்பத்திக்கான முயற்சி எப்போதும் இருட்டிலேயே நடக்க வேண்டும் என்று உலக விதியை வரைய முன்மொழிந்தவனும் இடிதாங்கித்தான். அதை போல இருட்டு கடையிலே இனிப்பு உருவாக்கினா அதற்கு உலக அளவில் பெயர் வரும் என்று முன்மொழிந்தவனும் இடிதாங்கித்தான். ஆக அந்த விதிவிலக்கை எல்லாம் விலக்கி வைத்துவிட்டு இருட்டு என்ற கருப்பை விரட்டுவதற்குத்தான் இடிதாங்கி சர்வபுரி தியாகங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக இடிதாங்கியை தியாகி என்று மட்டும் அழைத்து விட வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். இப்போதெல்லாம் பலருடைய சந்தேகம் என்னவென்றால், கருப்பு பணம் எப்படி இருக்கும் என்பதுதான். கருப்பு பணத்தை பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டால் பார்த்ததில்லை என்று தான் பலரும் கூறுகிறார்கள். இன்னும் சில பேர் இடிதாங்கியை பார்த்திருக்கிறோம் என்று வெளிப்படையாக சொல்லுகிறார்கள். ஆக கருப்பு பணம் முகமூடி போட்டிருக்குமா, அல்லது முக்காடு போட்டிருக்குமா, அண்டா உள் இருக்குமா, அண்டர் கிரவுண்டில் இருக்குமா என்று அடுக்கிக் கொண்டே போகிறார். நீங்கள் நினைக்கும் அளவுக்கு கருப்பு பணம் இருட்டுக்கு பிறந்தவை அல்ல. அது காந்திக்கே தெரியாமல் இருப்பதால் தான் அவர் எப்போதும் சிரித்து கொண்டே இருக்கிறார் என்று சொன்னவுடன் பாதி பேர் மயக்கம் போட்டு கீழே விழுந்து விட்டார். அதனால்தான் காத்து கருப்பை விரட்ட விரட்ட அது மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் புதுசா வந்த பிங்கில் கூட கருப்பு இருப்பதாக சொல்லி இடிதாங்கியின் வாதத்தை வலுவாக்கி இருக்கிறார். மேசை இருப்பது வரைக்கும் மேசையின் கீழாக கைகள் உறவாடி கொண்டுத்தான் இருக்கும். ரகசிய அறைகள் இருக்கும் வரைக்கும் கருப்பு காசுகளின் இருப்பு இருக்கத்தான் செய்யும் என்ற உண்மையை கூறி உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.